அவர்கள் ஒருவேளை அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம், அவங்க ரொம்ப பெரிய பவரில் அவங்க இருக்கலாம். இதை கேட்டு நிறைய பேர் அப்படியே ரொம்ப பயந்து போய், இந்த எலியா அப்படி தான், உண்மையிலே அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் மூலமாக ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக எடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவரை நிறைய இடத்துலேருந்து கர்த்தர் தப்பு வச்சிருக்கிறார். ஆனாலும் இந்த பவர் உள்ள ஒரு லேடி இந்த மிரட்டலை விட்ட உடனே அவரால் இருக்கவே முடியல. ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த மனுஷன் என்னை கொல்றதுக்குள்ள நீங்க என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ற அளவிற்கு இந்த ஊழியக்காரர் தள்ளப்பட்டார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு விதத்தில் ரொம்ப ஞானமாக இருக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னால், சிலர் மிரட்டும் போது, சிலர் அழிச்சிருவேன்னு சொல்லும்போது, சிலர் நம்மளை பயப்படுத்தும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அந்த மிரட்டல்களை கையாளக்கூடிய ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ள